இப்போ நானும் வந்து சென்னை கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஜஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. காந்திபுரம் வந்தாச்சு, அதனால் நடந்தே போகலான்னு ஒரு பிளானு. இதுதான் கோயம்புத்தூர் ஸ்டேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. நார்மலாக தான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரெயின், அது அந்த இன்பிட்வீன் கேப்பில் எத்தனை ட்ரெயின் போகுதோ நம்ம அத்தனை ட்ரெயினில் அந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். நமக்குள்ளே போனோன்னே இது ஸ்டார்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு ஓகே கைஸ், எல்லோரும் ரூமில் இருந்து எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நானும் வந்து சென்னை கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ ட்ரிப்பாக சென்னைக்கு போகிறேன். என்னோடய காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். கிளம்பியாச்சு, சோலோ ட்ரிப்பாக ஃபஸ்ட் டைம் போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமே தெரியல, பார்ப்போம். தனியாக போனது கொஞ்சம் தைரியம் வளரும். பயமாக இருக்குது கைஸ், போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, நான் போகிற வழியில் இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி போயிட்டு சென்னைக்கு போகிறது அவ்வளோ பெரிய விஷயமா? இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு 600 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. போவோமே சென்னைக்கு. இதில் என்ன இருக்குது? ஆமாம், இப்படி பிடிச்சிட்டு வந்தால் கைதே வலிக்கும். பரவாயில்லங்க, என்னென்ன மூச்சு வேறு வாங்குது. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்திபுரம் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து, நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். இங்கே சரவணம்பட்டியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் பஸ் ஏறி காந்திபுரம் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து ஸ்டேஷன் போகிறோம். அங்கே போய் தான் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். நடந்து போகிற வழியிலே சிக்கன் கடைலாம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. சாப்பிட்ணும், அந்த ஸ்மெல்லு மூக்கு தலைக்குது. காந்திபுரம் வந்தாச்சு, 9 rupees டிக்கெட்டு. இப்போ காந்திபுரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்னே சொன்னாங்க. ஸோ அதனால் 2 கிலோமீட்டர் தானே. பஸ்ஸில் போனால் காந்திபுரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு செம்ம டிராஃபிக்கு, 1 hour ஆயிடுச்சு. அதனால் நடந்தே போகலான்னு ஒரு பிளானு. கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயம்புத்தூர் ஸ்டேஷன், நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா அண்டர் கிரவுண்டு? பின்னாடி 2 பேர் நடந்து வராங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் வந்தோடனே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷின்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிக்கெட் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த சென்னை ஜங்ஷன் டு நான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை ஜங்ஷன் போட்டிருந்தேன். அது வந்து இப்போ எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கேன். நான் கரெக்டாக என்னோடய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நான் ஏறிக்கலாம். இது நார்மலாக தான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரெயின், அது ரிசர்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ட்ரெயின் எடுக்கணும் போல். இது வந்து ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. எப்படின்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை ஜங்ஷன், அந்த இன்பிட்வீன் கேப்பில் எத்தனை ட்ரெயின் போகுதோ நம்ம அத்தனை அந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். நமக்கு தேவையான ட்ரெயினில் ஏறிக்கலாம். அந்த 7 hours டைமிங்குள்ளே நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பயங்கரமாக இருக்குது. இதில் என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. தமிழில் எழுதியிருக்காங்க, ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. டோன்ட் வாக் ஆன் ரயில்வே ட்ராக். சூப்பரில். அங்கங்கே நமக்கு கால் வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வச்சுருக்காங்க, தெரியுதா? இது வே 2 பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு. இதுதான் வந்து எக்ஸிவேட்டர். இப்போ பக்கத்தில் போனோடனே இது ஸ்டார்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு எல்லோரும் போக தெரியுமா? ஜஸ்ட் இப்படி காலை வச்சு நின்னா போதும், அதுவே நம்மளை மேலே கூட்டு போயிடும். இதில் போகிறது ஹாப்பியாக இருக்குது கைஸ். போயிட்டு திருப்பி வரலாம் போல். பட் ஆனால் இங்கே போலீஸில் நிற்கிறாங்க, அதெல்லாம் பண்ண பிடிச்சிடுவாங்க. இது பொறுமையாக மேலே ஏறிட்டு இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம். செம்ம காற்று அடிக்குது. அணியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நானே லூஸ் மாதிரி பயந்துட்டுருக்கேன். போயிட்டு வரேன், யாருமே பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. எல்லோரும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த கேமரா தூக்கிட்டு போகிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நான் எதுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னே பார்க்குறீங்க. எனக்கு ட்ரெயின் வந்து 10:30. அதனால் எனக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனே ஒரு சுற்றிடலான்னு பார்த்தேன். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு சுற்றி வந்துட்டுருக்கேன். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறி உட்காந்து சீட்டை பிடிச்சிட்டேன். சீட்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சரியான கூட்டம். நல்ல வேளை எனக்கு வந்து ஒரு சோலோ சீட் கிடச்சனால பத்திரமா ரெடி உட்காந்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை.
அப்புறம் மார்னிங் மூஞ்ச பார்த்தாவே தெரியும், தூக்க வரிசையில் இருப்பேன். மார்னிங் வந்து சென்னையில் இறங்கியாச்சு. வெற்றிகரமாக சென்னைக்கு வந்தாச்சு. தொண்டெல்லாம் கரகரன்ட்டு 8 hours உட்காந்துட்டு இருந்தனால பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. பாருங்கள் கைஸ், சென்னை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கார சென்னை. கோயம்புத்தூரில் போகிற மாதிரி பஸ்லாம் இருக்குது, ஒரு சேஞ்சஸ்லாம் இல்லை. ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் ஏன்னா அந்த கண்ணெலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, தெரியுதா? நைட் ஃபுல்லாக தூங்கலை இல்லை, அதனால கண்ணெலாம் எரியுது. ஓகே கைஸ், ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சென்னையில் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றது அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். முன்னாடி ஒன்றையும் காட்டிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குது. இப்படி ஜஸ்ட்டு வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டா அதுவே க்ளோஸ் ஆகிடுது. பார்க்கணும். ஓகே கைஸ், டாடா பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.